ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே சாஃப்டான டல்கோனா காஃபி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் பண்றதுக்கு முட்டை, அவன், வெண்ணெய், வெனிலா எசன்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர் இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல செய்ய போறோம். கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க, இப்ப டல்கோனா காஃபி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டல்கோனா கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரை ஹீட் பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு லேயர் அளவுக்கு உப்பு இல்லைன்னா மணல் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் கேக் செஞ்சுட்டு ஒரு டப்பில போட்டு வச்சுக்குவேங்க. எப்பெல்லாம் கேக் செய்யறனோ அப்பப்போ இதே உப்பை யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு உப்பு இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் மணல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சமப்படுத்தி விட்டுட்டு இதுக்குள்ள ஒரு கம்பி ஸ்டாண்ட் இல்லைன்னா சின்னதா ஒரு கிண்ணம் உள்ள வச்சிடுங்க. இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம். குக்கருடைய கேஸ் கட் போட்டுக்கோங்க, வெயிட் வந்து போட வேண்டாம். இப்போ இதை மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம். இந்த டைம்ல நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கேக் மிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரூ காஃபி தூள் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த காஃபி தூள் விருப்பமோ நீங்க அது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துனீங்கன்னா போதும். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து ரொம்பவே சூடா இருக்கக்கூடாதுங்க. வெதுவெதுப்பான தண்ணி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். இதை பண்ண நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிரீமியா ஆகிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு நமக்கு அந்த டார்க் கலர் மாதிரி இந்த மாதிரி லைட் கலர் வந்துடுங்க. அந்த அளவுக்கு அரைச்சிங்கனாலே போதும். ஒரு 2 to 3 நிமிஷம் அரைக்க வேண்டியதா இருக்கும். இப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு சன்ஃபிளவர் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஆனா சன்ஃபிளவர் ஆயில் சேர்க்கிற போது கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். பால் வந்து ஜில்லுன்னு காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, சூடா சேர்க்க கூடாது. இதை இப்ப திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 2 நிமிஷம் போல அரைச்சு எடுத்தாச்சு. நமக்கு இது மாதிரி நல்லா கிரீமியா வந்துடணுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இதை தனியா எடுத்து வச்சிடுங்க. அடுத்தது ஒரு பிளேட்ல ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு வந்து 150 கிராம். கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்திட்டு இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா கட்டி இருந்துச்சுன்னா கூட உடச்சி விட்டு சலிச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப மாவை சலிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேக் மிக்ஸோட சேர்த்துடலாம். மாவு உள்ள சேர்த்திட்டு கட்டி எதுவும் இல்லாம ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதே கேக் மிக்ஸை நம்ம கையில கலக்கிறதா இருந்தா நமக்கு 20 to 25 நிமிஷம் போல ஆகுங்க. ஆனா மிக்சியில அரைச்சி எடுக்கிற போது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வேலை முடிஞ்சிடும். கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு வெனிலா எசன்ஸும் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம காஃபி பவுடர் சேர்த்திருக்கிறதுனால அதோடைய ஸ்மெல்லே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம முட்டை சேர்த்தா மட்டும்தாங்க வெனிலா எசன்ஸ் சேர்க்க வேண்டியதா இருக்கும், அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்காக. பாருங்க, மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவு வந்து கரெக்டா நமக்கு இட்லி மாவு பதத்துல இருக்கணுங்க. ஒருவேளை மாவு உங்களுக்கு திக்கா இருந்துச்சுன்னா கூட திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இல்ல இலகுன மாதிரி இருந்தா கூட கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மாவு நமக்கு கரெக்டான பதத்துல இருந்துச்சுன்னா தாங்க கேக் வந்து நல்லா ஸ்மூத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மாவை வந்து எடுத்து விட்டீங்கன்னா நல்லா லேசா மடிப்பு மடிப்பா விழுகணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரி இருக்கணும். இப்ப நமக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கேக் பேனுக்குள்ள சேர்த்துடலாம். நான் இது மாதிரி ரவுண்டா ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேங்க. கேக் பேன் இல்லைன்னா நீங்க வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் கூட ரவுண்டா எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுறலாம். எண்ணெய் தடவிட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கொஞ்சமா மைதா மாவே தூவி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேக் மிக்ஸை உள்ள சேர்த்துடலாம். பாருங்க, கேக் மிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா மடிப்பு மடிப்பா விழுகிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் கேக் வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டா வரும். நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறதா இருந்தாலும் கேக் மிக்ஸ் வந்து பாதியில இருந்து 3/4 வாசி வர மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் கேக் வெந்து வரும்போது நமக்கு சரியா இருக்கும். நீங்க நிறைய சேர்த்துட்டீங்கன்னா கேக் வெந்து வரும்போது மாவு வந்து நமக்கு கீழே போயிடுங்க. கரெக்டா பாதியில இருந்து 3/4 வாசி வர்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்ப கேக் மிக்ஸ் உள்ள சேர்த்துட்டு லைட்டா ஒரு 2 டைம் இதை தட்டி விட்டுருங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில வந்து கேக் ஒரே மாதிரி வெந்து வரும்.
நம்ம குக்கரும் இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கேக் மிக்ஸை உள்ள வச்சிடலாம். நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி குக்கருடைய ஓரங்களை தொடாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்திரம் வெளியில எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கேக்கும் அடி பிடிக்காம நல்லா வெந்து வரும். இப்போ திரும்பவும் குக்கருடைய மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹீட்ல 35லிருந்து 40 நிமிஷம் வேக வச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி இடையில ஓப்பன் பண்ண வேண்டாங்க. வெளிக்காத்து உள்ள போச்சுன்னா கேக் வந்து நல்லா புஸ்துன்னு உப்பி வராது. இப்போ 35 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். பாருங்க, இப்போ 35 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேக் ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. இது வெந்துருச்சான்னு பாக்குறதுக்காக சென்டர்ல ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி விட்டு பாருங்க. அதுல ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, கத்தியில கேக் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா கிளியரா வந்திருக்கு. ஒருவேளை கத்தியில கேக் ஒட்டுச்சுன்னா திரும்பவும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சிடுங்க. கேக் வந்து நல்லா ஸ்மூத்தா வெந்து வந்துடும். இப்போ வந்து நமக்கு கேக் ரொம்பவே சூப்பரா வெந்துடுச்சுங்க. இதை வெளியில எடுத்துடலாம். கேக் வெளியில எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. கத்தியால அதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். கேக் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இது மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாத்துங்க. அப்பதான் கேக் வந்து ரொம்பவே ஈஸியா வரும். இப்ப மேல ஒரு பிளேட்டை கவித்துட்டு திருப்பிடுங்க. பாருங்க, நம்ம கேக் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இப்ப மேல இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ பட்டர் பேப்பர் எடுத்தாச்சுங்க. கேக்கை திருப்பி போட்டுடலாம். பாருங்க, அவ்வளோதான். நம்ம டல்கோனா கேக் நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு முட்டை, வெண்ணெய், அவன், அப்புறம் எலக்ட்ரிக் பீட்டர் இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. மிக்சிலேயே அரைச்ச நல்லா ஸ்பாஞ்சியா கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து லாக்டவுன் டைம் அப்படிங்கறதுனால குழந்தைங்களுக்கு பர்த்டே இல்லை கேக் கேட்டாங்க அப்படின்னா கூட நம்ம கடைகளில் போய் வாங்க முடியாது. வீட்லயே இந்த கேக் ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இந்த கேக்கை டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3 லேயரா கட் பண்ணிட்டு விப்பிங் கிரீம் இருந்துச்சுன்னா போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜெம்ஸ், சாக்லேட் இதெல்லாம் வச்சு கூட டெக்கரேஷன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப கேக் நல்லா ஆறிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த கேக் வந்து இன்னும் ஆறும் போது நமக்கு நல்லா ஸ்மூத்தா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அவ்வளவுதான். நம்ம டல்கோனா கேக் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. உள்ள வந்து நல்லா ஸ்பாஞ்சியா ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்குங்க. நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் நீங்க சரியான அளவுல போட்டு செய்யற போது வீட்லயே ரொம்பவே ஸ்மூத்தான கேக் செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த கேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்டியா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீட்டுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.